வர காரணம் என்ன? அதிகாலை வந்தாய், என்னிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றாய். மீண்டும் வர காரணம் என்ன? அதிகாலையில் வந்தேன், தங்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றேன். மீண்டும் வர காரணத்தை கேட்கிறீர்கள். காரணத்தோடு தான் வந்திருக்கிறேன். என்ன காரணம் நாரதா? அங்கு ஒரு பெண்ணானவள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். உன்னை பார்த்து ஒரு பெண்ணானவள் கேள்வி கேட்டா? ஆமாம் தாத்தா. என்ன கேள்வி நாரதா? என்ன கேள்வி தெரியுமா? 10 காலில் 8 கால் போல களத்திற்கு மேல் 2 கால் என்று உரைத்தாள். 10 8 கால் போல களத்திற்கு மேல் 2 கால் என்று சொன்னாள். ஆமாம் தாத்தா. இதுக்கு விடை கூறினாயா? விடை தெரியாமல் தானே தங்களிடம் ஓடி வந்திருக்கின்றேன். விடை தெரியாதா என்னிடம் ஓடி வந்தியா? ஆமா. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்விக்கு உண்டான பொருளை கூற வேண்டும். அந்த மாநில பெண்ணிடம் நான் கூறிவிடுவேன். கேள்விக்கு உண்டான பொருள் நான் கூறுவது? ஆமாம் தாத்தா. நாரதா, தாத்தா, இந்த கேள்வியை குறுக்கு விதமாக இருக்கின்றது. கேள்விக்கு விடை தெரியவில்லை நாரதா. விடை தெரியவில்லையா? அப்படி என்றால் அந்த பெண்ணிடம் நான் தோல்வி அடைந்து விடுவேன். நான் என்ன செய்வது அதுக்கு? அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு ஈவு என்றால் நந்தி உங்களும் சார்ந்தது தானே. உண்மைதான். அப்படி என்றால் பூலோகத்தில் வாருங்கள், அந்த பெண்ணை சந்திக்கலாம், அந்த கேள்விக்கு உண்டான பொருள் தெரிந்து கொள்ளலாம். பூலோகத்திலும் உன்னோடு நான் வந்து விட்டால் என் மனைவி கங்காதேவி யார் பார்த்துக் கொள்வது? பார்த்துக் கொள்வார்கள். பொறுப்பட்டு வாருங்கள் போகலாம். அப்படியே